Hi students, now we are going to see 8th problem in exercise 5.1. The question, if y is equal to 2 root 2 into x plus c is a tangent to the circle x square plus y square is equal to 16, find the value of c. Okay, so already we have seen the same type of problem. Here we have to use the condition for the line y is equal to mx plus c to be a tangent to the circle x square plus y square is equal to a square is c square is equal to a square into 1 plus m square. Okay, from this equation we can find value of c which is equal to plus or minus a into root of 1 plus m square. இப்போ இங்கே a ஓட வேல்யூ m ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணால் c ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது given m equal to 2 root 2. ஓகே, next a square is equal to 16 அப்படின்னா a is equal to 4 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். therefore c is equal to plus or minus 4 into root of 1 plus 2 root 2 the whole square. So plus or minus 4 into root of 1 plus 2 square 4 root 2 square அப்படின்னா 2 கிடைக்கும். 2 into 4 8 1 plus 8 9 அப்போது plus or minus 4 into root 9 இருக்கும். ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். அப்போது 4 into 3 12. therefore c equal to plus or minus 12. Okay. Next, 9th one, the question, find the equation of the tangent and normal to the circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0 at 2, 2. So, equation of the tangent find பண்ணணும்னா நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா replace x square by xx1 y square by yy1 x இருந்தால் x plus x1 by 2 y இருந்துச்சுன்னா y plus y1 by 2. ஓகே, ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். So equation of the tangent at 2, 2. First நம்ம x1 y1 substitute பண்ணிடும். x is x1 plus y1 minus 6 into x plus x1 by 2 plus 6 into y plus y1 by 2 minus 8 equal to 0. இங்கே கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 கிடைக்கும். இங்கே கேன்சல் பண்ணால் 3. ஸோ xx1 plus yy1 minus 3 into x plus x1 plus 3 into y plus y1 minus 8 equal to 0. இப்போ நம்ம பாயிண்ட் என்ன 2, 2 இல்லையா? ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x1 2 தான், y1 2 தான். ஸோ அப்போது 2x plus 2y minus 3 into x plus 2 plus 3 into y plus 2 minus 8 equal to 0. So 2x plus 2y minus 3x 3 2 are 6 minus 6 plus 3y 3 2 are 6 plus 6 minus 8 equal to 0. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x இங்கே மைனஸ் 3x ஸோ அப்போது மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். 2y 3y ஸோ ஆட் பண்ணால் ப்ளஸ் 5y. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணால் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாசிட்டிவில் இருக்கணுன்றதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 5y இது ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் நார்மல். நார்மல் ஃபைண்ட் பண்ணால் என்ன செய்யணும்? இப்போ ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் at 2, 2. Normal is nothing but perpendicular line to the tangent. Okay, இந்த tangent லைனுக்கு perpendicular. அப்போ perpendicular லைன் கண்டுபிடினா என்ன செய்யணும்? ஸ்லோப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணினா நமக்கு கிடைச்சிரும். இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருக்கோம், 10th பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அது என்ன செய்யணும்? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை திரும்ப சப்ஜெக்ட் பண்ணால் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருப்போம். இங்கேயும் நம்ம அதை செய்வோம். அப்போது நார்மல் கண்டுபிடிக்கிறது என்ன செய்கிறேன்? 5x இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுறேன். எக்ஸோட கொஷின் 1 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 into y கிடைக்கும்.
இந்த இடத்த கான்ஸ்டன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் k ஈக்குவல் டு 0. ஓகே, இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தடு. என்ன கண்டுபிடிக்கிறோம்? பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ நார்மல் இஸ் நத்திங் பட் த பெர்பெண்டிகுலர் லைன் டு த டேஞ்சன்ட். ஸோ அதனால் கேவோட வேல்யூ மட்டும் நான் ஃபைண்ட் பண்ணணும், அந்த கான்ஸ்டன்ட் மட்டும். அப்போ என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட்டை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 to 13 ப்ளஸ் 2 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இது ரெடி தான் 12. அப்போ k இஸ் ஈக்குவல் டு 12 ரைட் சைடு கொண்டா -12. ஓகே, இப்போ இந்த கேவோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். therefore 5x plus y k is -12 equal to 0. So this is the equation of the normal. Next 10th one, determine whether the points -2, 1, 0, and -4, -3 lie outside, on or inside the circle x square plus y square minus 5x plus 2y minus 5 is equal to 0. இந்த சர்க்கிளில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கா, இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா, இல்லை சர்க்கிளுக்கு அவுட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஒரு பாயிண்ட்டாக சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை வச்சு நம்ம சொல்லலாம். நமக்கு என்ன தெரியும்? லெஸ் தென் 0 இருந்தால் இன்சைடு, ஈக்குவல் டு 0 இருந்தால் ஆன் த சர்க்கிள், கிரேட்டர் தென் 0 இருந்தால் அவுட் சைடு த சர்க்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அட்டு -2, 1 சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதில் -2, அப்போ -2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 5 to 10 இல்லையா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 10. ஸோ நெக்ஸ்ட்டு +2 -5 which is equal to 4 plus 1 plus 12 minus 5. அப்போ நமக்கு என்ன 12 கிடைக்குது, which is greater than 0. பாசிட்டிவாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு greater than 0 கிடைக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? தி பாயிண்ட்டு -2, 1 லைஸ் அவுட் சைடு இல்லைங்களா, அவுட் சைடு தி சர்க்கிள். கிவன் சர்க்கிளில் வெளியில் இருக்குதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் 0, 0 சப்ஜெக்ட் பண்ணி விடலாம். 0, 0 சப்ஜெக்ட் பண்ணினா x 0, y 0, ஸோ again 0 + 0 -5 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடையாது? -5 which is less than 0. அப்போ என்ன சொல்லலாம்? தி பாயிண்ட் 0, 0 லைஸ் inside the circle. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துறாங்க? -4, -3. ஸோ அப்போ அடுத்தது சொல்லணும் -4, -3. எக்ஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணிவிடும். -ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ +16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 9. நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 5 20. நெக்ஸ்ட்டு -6 -5 which is equal to, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 45 - 11. ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 34 கிடையாது, which is also greater than 0. இதுவும் 0 பெருசாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? therefore தி பாயிண்ட் -4, -3 lies outside the circle. Okay. Next 11th one, the question, find the center and radius of the following circles. So 4 questions are given. First one, x square plus y plus 2 the whole square is equal to 0. Okay. இதிலிருந்து நம்ம சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் பண்ணோம். இது நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? x minus x1 the whole square plus y minus y1 the whole square equal to r square. இதில் நமக்கு சென்டர் எதுன்னு தெரியும். சென்டர் எது? x1, y1. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் r. ரேடியஸ் அப்படிங்கிறது r. இப்போ இதிலேருந்து பார்த்து சொல்லலாம் நம்ம சென்டர் வந்து x minus x1. இங்கே பாருங்கள், x மைனஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது எப்படி எழுதணும்? x minus 0 the whole square plus y plus 2 the whole square. இங்கே 0 தான் இருக்குது. அப்போ சென்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னா 0, இங்கே வந்து ஃபார்முலா மைனஸ் வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? -2 இருந்தால் தான் -, +2 ஆகிடும்.
ப்ளஸில் தான் மைனஸில் எடுக்கணும். ஓகே, அப்போ சென்டர் வந்து 0, -2. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் பாருங்கள், இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ r² = 0னா r = என்ன வரும்? 0 தானே. அப்போ ரேடியஸு 0. ரேடியஸ் 0 இருந்தால் இதுக்கு பேர் பாயிண்ட் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், கொஸ்டின் x² + y² + 6x - 4y + 4 = 0. ஸோ இது எதோட கம்பேர் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, அப்போது கம்பேர் வித் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. ஸோ இதிலிருந்து 2g = 6, அப்போது g is equal to 3. நெக்ஸ்ட்டு 2f = -4, which implies f = -2. நெக்ஸ்ட்டு c is equal to 4. சென்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சென்டர் நம்ம தெரியும் -g, -f இதுதான் சென்டருக்கு ஃபார்முலா. அப்போ ஜியோட வேல்யூ 3, அப்போ -3. எஃபோட வேல்யூ -2, அப்போ உங்கள் மைனஸ் இருக்கிறதுனால -2 சென்டர் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ரேடியஸ் வேணும். இப்போ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? r = g² + f² - c தான் ஃபார்முலா. அப்போ √g வேல்யூ 3 ஸ்கொயர் 9, f வேல்யூ -2 ஸ்கொயர் பண்ணினா +4, மைனஸ் சியோட வேல்யூ 4. ஓகே, 4 கேன்சல் ஆகிடும். இப்போ √9 மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3, அப்போ r = 3. ஸோ ரேடியஸ் இஸ் 3. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த கொஸ்டின் x² + y² - x + 2y - 3 = 0. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்? கம்பேர் வித் general equation x² + y² + 2gx + 2fy + c = 0. ஸோ இதிலேருந்து g வேல்யூ, f வேல்யூ, c ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். 2g = x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, அப்போ g is equal to -1/2. ஸோ நெக்ஸ்ட்டு 2f is equal to 2, ஸோ f = 1. நெக்ஸ்ட்டு c is equal to -3. ஓகே, ஸோ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு சென்டர். ஸோ சென்டர் is equal to -g, -f. அப்போ இங்கே -1/2, -1/2, f வேல்யூ 1, ஸோ -1. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா? r is equal to g² + f² - c. ஸோ r is equal to g ஓட வேல்யூ 1/2, -1/2 ஸ்கொயர் பண்ணால் +1/4 ஆகிடும். ப்ளஸ் f² 1² 1 தான். c ஓட வேல்யூ -3, அப்போ -× -+3. ஸோ அப்போது √1/4 + 4 அப்படின்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை 4 × 4 16, 16 + 1 17. ஸோ அப்போ √17/4 வரும். இப்போது 17 ரூட் எடுக்க முடியாது, இப்போ √17/4 ரூட் தான் 2. அப்போது ரேடியஸ் இஸ் நத்திங் பட் √17/2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த கொஸ்டின் 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0. எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது, அதனால் டிவைடட் பை 2 ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணிவிடும். அப்போது x² + y² - 3x + 2y + 1 = 0 கிடைக்கும். இப்போ இதிலிருந்து கம்பேர் வித் general equation x² + y² + 2gx + 2fy + c = 0. அப்போ 2g = இங்கே என்ன இருக்குது? x ஓட கோஎஃபிஷியன்ட் -3, அப்போ g is equal to -3/2. நெக்ஸ்ட் 2f = 2, ஸோ f = 1, c is equal to 1. ஓகே, ஸோ நமக்கு சென்டர் வேணும். சென்டர் தட் இஸ் -g, -f. g ஓட வேல்யூ -3/2, ஸோ -in +3/2 ஆகிடும். f ஓட வேல்யூ 1, ஸோ -1. ஸோ நெக்ஸ்ட்டு வேண்டியது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் r = g² + f² - c, ஸோ g ஓட வேல்யூ 3/2 ஸ்கொயர் பண்ணி 9/4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், - c ஓட வேல்யூ 1. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √9/4 இருக்கும். ரூட் எடுத்தோம்னா 3/2. ஸோ தி ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 3/2. ஓகே,
next let us see 12th one, the question. If the equation 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2px equal to 8pq represents a circle, find p and q, also determine the center and radius of the circle. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பி அண்ட் கியூவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளுடைய சென்டர் அண்டு ரேடியஸை ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னாலே நமக்கு என்னென்ன கான்செப்ட் தெரியும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து ஜீரோவாக இருக்கணுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸ்ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும், மஸ்ட் பி ஜீரோ. ஓகே, அப்போது we know that coefficient of xy equal to 0. அப்போ coefficient of xy என்னது 3 minus p. அப்போ 3 minus p equal to 0னா p ஓட வேல்யூ 3. ஓகேவா, ஸோ p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். சர்க்கிள் அப்படின்னு சொன்னாலே xy டேர்ம் இருக்கக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x equal to x square is equal to coefficient of y square. இதுவும் நமக்கு தெரியும். அப்போ coefficient of x square 3, that is 3. coefficient of y square is q. அப்போ q equal to 3. ஸோ q ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், p and q ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரெண்டுமே 3 3 தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டிட்டர்மைன் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ரேடியஸாக ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அந்த பிக்யூட வேல்யூவை இந்த சர்க்கிளில் சப்ஜெக்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 minus 3 0 ஆகிடும். அப்போ டோட்டலாக 0 ஆகிடும், 0. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 3 2 சார் 6 x ஈக்குவல் டு இங்கே 8 into 3 into 3 9 into 8, ஸோ 72. ஓகே, இப்போ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3 டிவைட் பண்ணிப்போம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x, இங்கே நமக்கு 3 டிவைட் பண்ணினா 24 கிடைக்கும். அப்போ அந்த லெஃப்ட் சைடு பார்த்தா மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து வி கேன் ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ நம்ம இதை என்ன செய்யணும், கம்பேர் பண்ணணும் இல்லைங்களா, ஜென்ரல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணிவிடுவோம். So compare with x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. Okay, அப்போ 2g equal to minus 2, அப்போ g ஓட வேல்யூ minus 1. next 2f equal to இங்கே f x y ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லை இல்லையா, அப்போ 0. so f equal to 0. so next c is equal to minus 24. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது சென்டர். ஸோ சென்டர் தட் இஸ் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்னு தெரியும். அப்போது ஜியோட வேல்யூ -1, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, எஃப் வேல்யூ 0, 1,0 இஸ் சென்டர். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி அப்படின்னு தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜியோட வேல்யூ -1, அது ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும், ப்ளஸ் எஃபோட வேல்யூ 0, சியோட வேல்யூ -24, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 24. ஸோ 24 + 1 25 ரூட் எடுத்தோன்னா 5. ஸோ ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 5 யூனிட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.